விழிப்புணர்வு வீடியோ வந்து விபரீதத்தில் எங்களுக்கு முடிஞ்சிருக்கு. அந்த வீடியோ வந்து நாங்கள் டிலீட் பண்ணிட்டோமே. அதுவும் வந்து அதில் பேர் சொல்லலை, ஊர் சொல்லலை. ஆக மோசமான கமாண்டெல்லாம் வந்து நான் ஒரு 2-3 கமாண்டை வந்து நான் ஸ்க்ரீன்ஷாட் அடித்து வச்சுருந்தேன். நான் நிறைய பேர் வந்து அதில் கமாண்ட் அடிச்சிருந்தவங்க, நீங்கள் தான் சமூகத்தை சீர்கெடுக்க போகிறீங்க, நீங்கள் தான் சீர்கெடுத்து கொண்டிருக்கிறீர்கள், அப்போ அவங்களுக்கு ஒரு தேவையில்லாத விஷயம், நீங்கள் இதுக்கு சரியான ஆக்களோ, நீங்கள் இதுக்கு கதைக்கு தகுதி இல்லாதாக்களோ. மேலே அது எல்லாரையும் பாதிச்சிருந்தால் கண்டிப்பாக நான் வந்து அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம். ஏன்னா வணக்கம், இது தமிழ் திறனில் ஆர்ஜி தமிழா. நான் உங்கள் ஆர்ஜி பிரகலாதன் அண்ட் கேஜே திவா. ஓகே, நேற்றைய நாள் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறமா இன்னொரு வீடியோ சொல்லியிருந்தோம். அது வந்து சமூகத்துக்கு விழிப்புணர்வாக இருக்கக்கூடிய ஒரு வீடியோ அப்படிங்கிறதுனால அதை நாங்கள் பேசி போட்டிருந்தோம். ஆனால் அந்த விழிப்புணர்வு வீடியோ வந்து விபரீதத்தில் எங்களுக்கு முடிஞ்சிருக்குது. ஆமாம், உண்மையிலே வந்து நாங்கள் ஒரு நற்செய்தியாவோ இல்லை எப்படி சொல்கிறது, ஒரு கெட்ட செய்தியை இதுக்கப்புறமா இது நடக்கக்கூடாது என்றதுக்காக வந்து அதை ஒரு விழிப்புணர்வு காணொலி மாதிரி வந்து போட்டுறாங்க. உங்களுக்கு தெரியும், நான் நேற்றைய வந்து அந்த காணொலியில் சொல்லியிருந்தேன். நான் வந்து எங்களோட சேனல் வந்து இது ரிப்போர்ட் சம்மந்தமான சேனல் இல்லை. ஸோ நாங்கள் ரிப்போர்ட் செய்கிறோம் என்றது தான் ஒரு பிளான் இருந்தது வந்து. ஆனால் நீங்கள் அந்த ரிப்போர்ட் சேனல்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது சம்மந்தமான நியூஸ்கள் வந்து நிறைய போட்டுக்கொண்டே இருப்பாங்க. நான் சொன்ன மாதிரி வந்து இந்த போதைப் பொருட்கள் சம்மந்தமான அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய நியூஸ்கள் நீங்கள் ரீசெண்ட் டைமாக பார்த்து கொண்டு இருந்திருப்பீங்க. அதுக்கப்புறமா தான் நாங்கள் இப்படி ஒரு நியூஸ் வர அந்த வீடியோ எடுத்து நாங்கள் நேற்று போஸ்ட் பண்ணினாங்க. அதுவும் வந்து அதில் பேர் சொல்லலை, ஊர் சொல்லலை, அது எந்த இடத்துல நடந்ததுன்றெல்லாம் கரெக்டாக வந்து நாங்கள் அதை சொல்லலை. ஏன்னு சொன்னால் அது வந்து உண்மையிலே ஒரு சமூக சீர்கேடான ஒரு விஷயம். ஸோ அந்த விஷயத்தை வந்து உண்மையிலே தெளிவுபடுத்தி சொல்லக்கூடாதுன்றதுக்காக வந்து இப்படி ஒரு விஷயம் நடந்தது. இதுக்கப்புறமா வந்து உண்மையிலே என்ன நடக்குதுன்னு சொல்லல. இப்போ நாங்கள் நேற்று சொல்கிற விஷயத்தை சம்மந்தமாக சொல்கிறேன்டா, இப்போ அந்த தம்பிக்கு தான் ஒரு பாரிய விளைவு நடந்து கொண்டு இருந்தது. ஸோ அப்போ இப்படியும் வந்து உங்களோட குடும்பத்திலேயே நடக்கலாம், அதை நீங்களும் கண்காணிங்கோ அப்படின்றதுக்காக வந்தும் அதோட சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்களும் வந்து நாங்கள் கதைச்சிருந்தோம். அது சம்மந்தம் இல்லாமல் இந்த போதைப் பொருட்கள் சம்மந்தமாகவும் நிறைய விஷயங்கள் வந்து ஒரு நல்ல செய்தியாக வந்து நாங்கள் அதை நேற்று காணொலியில் வந்து போட்டிருந்தோம். நாங்கள் அப்போ போட்டு, அதாவது அந்த வீடியோ எடுத்து போட்டதுக்கு அப்புறமா வந்து நைட் 8 மணிலேருந்து ஒரு 12 மணி வரைக்கும் வந்து நான் அதை பார்த்துருந்தேன். நான் அப்போ உண்மையிலே வந்து அதில் ஓகே தம்பி இப்படி எல்லாம் ஒரு விஷயம் நடக்குதா அப்படி இப்படின்னு சொல்லி உண்மையிலே கவலைப்படுற மாதிரியும், ஓகே இனி நாங்களும் கண்காணிக்கத்தான் வேணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து உண்மையிலே அவங்க போட்டிருந்தவங்க. உண்மையிலே நம்ப முடியாமல் இருக்குது தம்பி, இது அப்படித்தான் எங்களுக்கும் இருந்தது. அதான் உண்மை. அதுலேருந்து தான் நாங்கள் அதை கதைச்சி போட்டிருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறமா வந்து தூங்கிட்டு காலையில் எழும்பி அந்த வீடியோக்குள்ளே போய் கொமாண்டை பார்க்குற நேரம் வந்து நிறைய பேர் வந்து அதில் கொமாண்ட் அடிச்சிருந்தவங்க, நீங்கள் தான் சமூகத்தை சீர்கெடுக்க போகிறீங்க, நீங்கள் தான் சீர்கெடுத்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து அதை வளமையாகவும் தெரியும். என்ன நாங்கள் செஞ்சாலும் வந்து ஒரு நெகட்டிவ் ரிவ்யூ வைக்கிறதுக்கு சொல்லி 1000 பேர் இருக்கிறாங்க. அது உண்மை. அது மற்ற யூடியூபர்ஸை தாண்டி வந்து இந்த வளமையான ஹெல்பிங் யூடியூப் செஞ்சால் ஆக்களுக்கு வந்து நிறைய நெகட்டிவ் கமெண்ட் சொல்கிறதுக்குன்னு சொல்லி நிறைய பேர் இருக்கிறாங்க. அதை நாங்கள் பொறுப்படுக்கிறதில்ல. ஆனால் அதோடு சேர்ந்து வந்து எங்களை நேசிக்கிறவங்களும் கமெண்ட் பண்ணியிருந்தவங்க என்னென்னா, தம்பி உண்மையிலே எவ்வளோ விஷயம் பற்றி கதைச்சிருக்கோம், ஆனால் இந்த விஷயம் சற்று எங்களை பாதிக்கிற மாதிரி இருக்குது. இப்போ உண்மையிலே அந்த விஷயத்தை பற்றி எங்களுக்கும் கதைக்கலாமோ இல்லையோன்னு சொல்லி தான் தோணுது. ஏன்டாது வந்து ஒரு சொல்ல முடியாத ஒரு 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 கேவலமான செயல்னு சொல்லலாம். ஸோ அந்த விஷயத்தை பற்றி வெளியில் சொல்லி எப்படி அதை வெளியில் போய் சொல்கிறேன்றதே முதல் நமக்கு ஒரு கூச்சமாக இருந்தது வந்து. ஆனால் இல்லை, இப்போ தெரியும் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சம்மந்தமாக. இப்போ இந்தியாவிலே ரீசெண்ட் டைமாக பார்க்க போனால் வந்து பெண் ஆசிரியர் வந்து அவரோட கிளாஸில் படிப்பிச்ச ஒரு மாணவனை அதாவது பாலியல் வன்கொடுமைக்கு ஈடுபடுத்தி கொண்டிருந்த, அதாவது நேற்று நாங்கள் சொல்லியிருந்தோம் வந்து ஒரு 4 வருஷமாக தன்னை தம்பியை பயன்படுத்தி கொண்டிருந்த மாதிரி வந்து கிளாஸில் இருந்த மாணவனை அந்த டீச்சர் பயன்படுத்தி கொண்டிருந்த மாதிரி வந்து ஒரு செய்தி ஒன்று போட்டு பெரிய பெரிய மீடியாக்கள் எல்லாம் வந்து இந்தியாவில் இருக்கிற பெரிய பெரிய மீடியாவிலெல்லாம் வந்து அது சம்மந்தமாக விழிப்புணர்வாக வந்து போட்டிருந்தவங்க. உண்மையிலே அந்த செய்தி நிறைய பேர் பார்த்துருப்பீங்களோ தெரியல வந்து. ஸோ அதே மாதிரி வந்து இப்போயும் நம்ம ஏரியாவில் அதையும் தாண்டி இப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்றதை வந்து வழியில் சொல்லலாம்ன்றதுக்காக தான் நாங்கள் ஒரு எப்படி சொல்கிறேன், இந்த நாங்கள் கதைக்கிறது மூலம் எங்களை நேசிக்கிற ஒரு 1.5 லட்சம் பேர் இருக்கிறாங்கன்னா அந்த அவ்வளோ பேருக்கும் போய் சேரக்குள்ளே வந்து அவங்களும் கொஞ்சம் அவதானமாகவும் இதுக்கப்புறமாகவும் வந்து சில பேர் வந்து என்ன சொல்கிறேன், அவங்களோட வேலை நிமித்தம் வந்து பிள்ளைகளை கவனிக்காமல் அப்படின்ற கொஞ்சம் பேர் இருப்பாங்க. இப்போ இப்படியான நியூஸ் கேள்விப்பட்டது பிறகு வந்து ஓகே நம்மளும் கண்காணிக்கலாம்னு சொல்லி அவங்களுக்கும் ஒரு நல்ல சிந்தனை வருமன்றதுக்காக தான் முற்றுமுழுதாக வந்து அந்த காணொலி எடுக்கப்பட்டு நாங்கள் நேற்று அப்லோட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்த அந்த வீடியோக்கு கீழே வந்த ஒவ்வொரு கருத்துக்கு இணங்க அந்த வீடியோ வந்து நாங்கள் டிலீட் பண்ணிட்டோமே.
ஸோ வந்து என்னென்னு சொன்னால் உண்மையில் சில விஷயங்களை வந்து சமூகத்துக்கு வந்து இது வந்து ஒரு உபயோகமாக இருக்கும் அப்படி சொல்லி தான் அதை எடுத்து வந்து நாங்கள் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறோம். ஆனால் அதே காணொளி வந்து சமூகத்துக்கு சீர்கேடு அப்படி சொல்லி நெகட்டிவான கமெண்ட் ஒருத்தங்க 2 பேர் வந்து சொன்னால், அப்போ 20,000 பேர் பார்க்குறாங்க அப்படி சொன்னால் அதில் வந்து 2-3 பேர் வந்து சொன்னால் ஓகே இது அவங்க நம்மள பிடிக்காத சில விஷயத்தை வச்சு கொண்டு சொல்கிறாங்க அப்படி சொல்லி யோசிக்கலாம். ஆனால் அதையும் தாண்டி கொஞ்சம் அதிகமான பேர் சொன்னாங்கன்னா ஓகே ரைட், இப்போ நம்மளோட பக்கங்கள்ல இருந்து பார்க்கும்போது சில விஷயங்கள் கரெக்டானு தோணும், அதை எதிர்பக்கம் இருந்து பார்க்கும்போது அது கொஞ்சம் நெகட்டிவாக தோணும் தானே. ஸோ ஓகே இவங்களோட கருத்துக்களை நம்ம கேட்கத்தான் வேணும். அப்படிங்கிறனால ஏதோ ஒரு பாதிப்பு இருக்குது, அது வந்து மற்றவங்களுக்கு இல்லாட்டியும் வந்து அவங்க அந்த பகுதியை அந்த பிரதேசத்தை சேர்ந்தவங்களா இருந்தால் ஏதாச்சும் ஒரு பாதிப்பு இருக்குது அப்படிங்கிறதுல தான் அவங்க சொல்கிறாங்க. ஸோ அவங்கள்ட்ட சைடில் வந்து நம்ம ஏதாச்சும் கொஞ்சம் யோசிச்சு தான் ஆகணும், அவங்க சொல்கிறத கேட்டு ஆகும் அப்படி சொல்லிட்டு தான் நாங்கள் இந்த ஒரு வீடியோ வந்து டெலிட் பண்ணியிருந்தோம். உண்மையிலேயே வந்து எப்படி கமெண்ட் போட்டிருந்தவங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த கடுமையாக நெகட்டிவாகவும் அடிச்சிருந்தவங்க, அதாவது என்னென்னு சொல்லி சொன்னால் நீங்கள் வந்து இதை காசுக்காக வேண்டி போட்டீங்க. உண்மையிலே வந்து நாங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறோம், வந்து காசுக்காக க்ரியேட் பண்ணுறதுக்கு நிறைய கண்டென்ட் இருக்குது. நாங்களும் இப்போ இந்த கண்டென்ட் இல்லாட்டி இன்னொரு கண்டென்ட் போட்டுக்கொண்டு தான் இருக்கோம், ஏதாவது ஒரு வீடியோ போட்டுக்கொண்டு தான் இருக்கோம். இப்போ நாங்கள் வந்து இது சம்மந்தமானு யாருன்னு சொல்லி தெளிவுபடுத்தாமல் ஒன்றுமே சொல்லாமல் இப்படி ஒன்று நடந்ததுன்ற பெட்டி மட்டும் கதைச்சி போட்டிருந்தோம் நாங்கள் ஃபுல்லாக. ஆனால் இது ஃபுல் டீட்டெயிலோடு வந்து எல்லா சோஷியல் மீடியாவிலையும் வந்து வந்தது நேற்று. எங்களுக்கே இப்படியான நியூஸ்களை நாங்களும் சோஷியல் மீடியாவில் மூலம் பார்க்குற பிறகு தான் எங்களுக்கு தெரிஞ்சது. அதுக்கப்புறமா நாங்கள் அதை சற்று விசாரித்ததுக்கு அப்புறமா தான் உண்மை சம்பவம்ன்றதுக்காக வந்து நாங்கள் அதை காணொலியாக வந்து போட்டிருந்தாங்க. உண்மையாக வந்து அதுக்கப்புறமா வந்து அதுக்கு கீழே கமெண்ட் அடிச்சிருந்தவங்க வந்து உங்களுக்கு ஒரு தேவையில்லாத விஷயம், நீங்கள் இதுக்கு சரியான ஆக்களோ, நீங்கள் இதுக்கு கதைக்கு தகுதி இல்லாதாக்களோ, அப்படி இப்படியெல்லாம் வந்து நிறைய பேர் அடிச்சிருந்தவங்க வந்து அது வந்து உண்மையிலே வந்து கடுமையான நெகட்டிவ் கமெண்ட் வைக்கிறவங்க. அது வளமையாக நடக்கிற ஒரு விஷயம் தான், அதை நாங்கள் விட்டுட்டோம். அதையும் தாண்டி எங்களை நேசிக்கிற நிறைய பேர் வந்து கீழே கருத்து தெரிவிச்சிருந்தாங்க. என்னென்னா இப்படி ஒரு செய்தியை கேட்குறதுக்கே ஒரு மாதிரியாக இருக்குது தம்பி, இது வந்து ஒரு அருவருக்கத்தக்க செயல் மாதிரி இருக்குது, இது வந்து ஒரு சமூகத்துக்கு சீர்கேடான ஒரு வீடியோ தம்பி. இப்போ இது வந்து என்ன சொல்கிறப்ப நிறைய இடங்கள்ல இது நடக்காது, ஆனால் ஒரு சில இடங்களில் நடக்கும். இதை வந்து பப்ளிக் படுத்த தேவையில்லை, அதுவும் வந்து நீங்கள் பப்ளிக் படுத்த தேவையில்லை அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து எங்களுக்கு கமெண்ட் பண்ணியிருந்தவங்க வந்து. ஸோ உண்மையிலே வந்து அவங்களோட கருத்துக்கு இணங்க தானே. அதை தாண்டி வந்து என்ன சொல்லியிருந்தவங்கன்னு சொல்லி சொன்னால், உண்மையில் நீங்கள் சமூகத்துக்கு செய்கிற ஒரு நன்மையாக இருந்தால் இந்த வீடியோ டிலீட் பண்ணுங்க அப்படின்லாம் வந்து கேட்டிருந்தவங்க வந்து. இப்போ நியூஸ் சேனல்களில் போய் இதை சொல்லுவாங்கன்னு சொல்லி தெரியலை, ஆனால் எங்களை அவங்களா நேசிக்கிறன்ற ஒரு வழியாக தான் அந்த வீடியோ கீழே வந்து அந்த கருத்தை சொல்லியிருந்தவங்க. ஸோ இது வந்து சொல்ல தேவையில்லை விடுங்கன்னு சொல்லி. ஆனால் முக்கியமான ஒரு விஷயம், இப்போ நாங்கள் அந்த வீடியோவை டிலீட் பண்ணிட்டோம், ஆனால் எல்லாருமே வந்து கருத்தில் கொள்ளணும், இப்படியான விஷயங்கள் வந்து இப்போ நடந்து கொண்டு இருக்கு, நாடு வந்து எங்கே போகுதுன்னு சொல்லி தெரியல, அப்படியும் வந்து கமெண்ட் அடிச்சிருந்தாங்க. ஸோ நாடு வந்து எவ்வளோ கேவலமாக போகுதுன்னு சொல்லி தெரியலைன்னு சொல்லி. அது இந்த நாட்டில் மட்டும் இல்லை, இப்போ வந்து இப்படியான இது வந்து வெளியில் வருது. ஆனால் இதை தாண்டி வந்து நான் சொன்ன மாதிரி இந்தியாவிலெல்லாம் வந்து அடிக்கடி இந்த ரேப்பிங் கேஸாக இருக்கட்டும், அதாவது மோஸ்ட்லி இப்போ வெளி நாடுகளில் நிறைய நாடுகள் இது நடந்து கொண்டு தான் இருக்குது, நிறைய சேனலில் வந்து கொண்டு தான் இருக்குது. ஆனால் இலங்கையில் இது நடந்ததா இல்லையா அப்படி சொல்லி பார்க்கும்போது நிறைய பேருக்கு தெரியாது. பட் இப்போ சோஷியல் மீடியாக்கள்லாம் இப்படி நடக்குது அப்படி சொல்லி வரும்போது தான் தெரியுது, ஓஹோ இப்போ தான் நடக்குது அப்படி சொல்லி. பட் சம்டைம் வந்து முன்னாடி வந்து சில நேரங்கள் நடந்திருக்கலாம், அது மக்கள் மத்தியில் விழிப்புணர்வாக போய் சேராமல் இருந்திருக்கலாம். பட் இப்போ சேரும்போது அது திடீர்னு நிறைய பேருக்கு ஷாக்கிங்காக இருக்கும். ஆனால் அது பல பேர் இப்போ இதை புதுசாக பார்க்கறதுனால அவங்களுக்கு ஒரு நெகட்டிவ் தோட்டம் வந்து தோன்றதுனால அது ஒன்றுமே பண்ணல. அது வந்து முக்கியமான ஒரு விஷயம் வந்து இப்படி ஒரு வீடியோ பார்க்குறதுக்கே நமக்கு ஒரு அருவருப்பாக இருக்குது. உங்களுக்கு தெரியும் வந்து இப்போ என்ன சொல்கிறேன், இப்போ நானெல்லாம் வளர்ந்தது படி வந்து வீட்டில் ஏதாச்சும் ஒரு ரொமான்டிக்கான சீன் வந்து டிவியில் போனாலே வந்து அதை பார்க்க மாட்டேன். ஏன்னு சொல்லி சொன்னால் அது வந்து ஒரு அருவருக்கு தக்க செயல் மாதிரி இருக்கும் அது நமக்கு பார்க்கைகள் வந்து. அதான உண்மையான விஷயம் வந்து. அப்படியானவங்களும் எங்களோட காணொலிய பார்க்கைகள் வந்து கொஞ்சம் மனம் உடைஞ்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் வந்து. அப்போ அவங்க தான் வந்து சொல்லியிருந்தவங்க வந்து இந்த காணொலியை வந்து முற்றுமுழுதாக நீக்கி விடுங்கோ, அதான் உண்மையிலே வந்து ஒரு சரியான விஷயம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தவங்க. உண்மையாக வந்து நாங்கள் அந்த காணொலியை டிலீட் பண்ணிட்டோம். ஆனால் நீங்கள் கருத்தில் உள்ளனும் வந்து அந்த பார்த்த அவ்வளோ உயரமாக இருக்கட்டும், இப்படியான விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கு. இதுக்கு வந்து உண்மையிலே வந்து நீங்கள் என்ன தீர்வு எடுக்கலாம்ன்றது வந்து உண்மையாக வந்து நிறைய பேர் அதில் சொல்லியிருந்தவங்க என்ன, இந்த ஸ்மார்ட் ஃபோனால் தான் வார பிரச்சனை, அந்த ஸ்மார்ட் ஃபோன் மூலம் தான் வார பிரச்சனை. அதை தாண்டி வந்து அதில் அடிச்சிருந்தவங்க உண்மையிலே பெற்றார் மாதிரி இன்னும் கவனம் செலுத்துங்க பிள்ளைகளுக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து உண்மையிலே கருத்துக்களை வந்து தெரிவிச்சிருந்தவங்க. அதுலேயும் ஆக மோசமான கமாண்டெல்லாம் வந்து நான் ஒரு 2-3 கமாண்டை வந்து நான் ஸ்க்ரீன்ஷாட் அடித்து வச்சுருந்தேன் நான். ஸோ அதை நான் வந்து உங்களுக்கு வாசித்து காட்டுறேன்னு பாருங்கள். அதாவது இதை ஏன் தம்பி இருவரும் சேர்ந்து கேவலப்படுத்துறீங்க, நீங்கள் சம்பந்தப்பட்டவர்களை போய் சந்தித்து புத்திமதிகளை சொல்லி இருக்கலாமே, உங்களுக்கு நல்லா படுகிறதா இது?
உண்மையாக வந்து சம்மந்தப்பட்டவர்களை தேடி போய் நாங்கள் புத்திமதி சொல்ல வேணுமென்ற அவசியம் இல்லை. இதுக்கப்புறம் இந்த நிகழ்வுக்கு அப்புறமா வந்து அவங்களோட அம்மா அப்பாக்களே வந்து கைச்சிருப்பாங்க. அதை தாண்டி வந்து அந்த ஊரில் இருக்கிற பெரியவங்க போய் சம்டைம் என்ன சொல்கிறது, அதை தாண்டி வந்து இந்த போலீஸ் மாதிரியெல்லாம் இருக்கட்டும், அதை தாண்டி வந்து நிறைய இந்த சிறுவர்கள் சம்மந்தமாக அட்வைஸ் பண்ணுற நிறைய செரட்டிகள் எல்லாம் இருக்குது. ஸோ அவங்களெல்லாம் போய் வந்து அவங்களுக்கு கவர்மெண்ட்டால் ஸோ அதை வந்து நட்வழிப்படுத்துவாங்கன்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம். வந்து நாங்கள் அதை எந்த வகையில் கேவலப்படுத்துகிறோம்னு எனக்கு தெரியலை. வந்து ஏன் இதை அதாவது இப்படி ஒரு நியூஸ் நடந்தது, இதுக்கப்புறமா வந்து இப்படியான விஷயங்கள் நடக்கக்கூடாது. என்ன இருந்தாலும் தமிழர்கள் நம்மன்றதில் வந்து ஒரு பெருமை இருக்குது. ஏன்னா கண்டிப்பாக வந்து அது இன்னும் காக்கப்படணுன்ற ஒரு நல்ல நோக்கத்துக்காக தான் நாங்கள் அந்த காணொலியை போட்டிருந்தாங்க. ஆனால் வந்து அதை மூடி மறைச்சி தான் செய்யணுன்றது வந்து கண்டிப்பாக வந்து உங்களோட கருத்து. அதுக்கு நாங்கள் வந்து நாங்களும் அதுக்கு இதை மாதிரி அந்த வீடியோ டிலீட் பண்ணியிருக்கோம். ஆனால் இதே வந்து ஒரு நியூஸ் சேனலோ இல்லை மற்ற சேனல் இப்போயும் இருக்குது, நீங்கள் போய் பார்க்கலாம். ஸோ அந்த சேனல்லாம் இப்போயும் வந்து இருக்குது. நீங்கள் அதை வந்து எப்படி சொல்லுவீங்கன்னு சொல்லி தெரியலை. அதை தாண்டி வந்து நான் சொன்ன மாதிரி வந்து இந்த இந்தியாவில் போட்ட அந்த நியூஸ், அந்த டீச்சர் நியூஸ் எல்லாம் வந்து விளக்கமாக வந்து என்னென்ன நடந்தது, எப்படி நடந்ததுன்ற தேதி மேற்கொண்டு எல்லாமே வந்து வடிவாக வந்து சொல்லியிருந்தவங்க வந்து அந்த சேனல் எல்லாம் வந்து அதை வந்து எப்படி எடுத்துக்கொள்கிறேன்னு சொல்லி தெரியலை. வந்து நம்மளோட வீடியோ உண்மையாக நாங்கள் இப்படி இது சம்மந்தமான ஒன்றும் போடுறதில்லை. இப்படி திடீரென்று உடனே போட்ட உடனே தான் வந்து இப்படி திடீரென்று போட்ட பிறகு தான் வந்து சில பேருக்கு ஜோசிக்க தோணுமே இப்படியான வீடியோ போடுறீங்கன்னு சொல்லி அதுக்கப்புறமா தான் நாங்கள் அந்த வீடியோ டிலீட் பண்ணுறாங்க. கண்டிப்பாக. அதாவது விழிப்புணர்வு காணொலி அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அது அதாவது நியூஸ் சேனல்கள் தான் போடணும் அப்படிங்கிறது கிடையாது. இல்லைக்கம்னா எல்லாருமே வந்து போடக்கூடியது. எங்கள்கிட்ட சேனலில் கூட வந்துட்டு நீரில் தாண்டி இறந்தவங்களோ சரி, இல்லை சொன்னால் வாகன விபத்தில் இறந்தவங்களோ சரி, இல்லை சொன்னால் மற்ற வழிமுறைகளில் வந்துட்டு இப்போ இறந்த ஒரு கவனக்குறைவால் வந்து என்னென்னலாம் நடக்குதோ இந்த நாட்டில் அதை சுட்டி காட்டி வந்து நாங்கள் நிறைய காணொலிகள் மக்கள் மத்தியில் விழிப்புணர்வாக போய் சேரணும், இனிமேலும் இது நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி பல வீடியோக்கள் வந்து போட்டிருக்கோம். ஆனால் அந்த வீடியோக்கெல்லாம் வராத ஒரு கமெண்ட், நெகட்டிவ் கமெண்ட் வந்து இந்த காணொலிகளுக்கு வந்து கொண்டிருக்குது. இப்போ அதையும் தாண்டி வந்து நாங்கள் உதவி செய்ய போன நிறைய இடங்கள் இருக்குது. நீங்கள் அந்த இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஒரு 15 வயசுலேயே திருமணம் பண்ணி கொடுக்குறதா இருக்கட்டும், அதை தாண்டி வந்து 2ஆம் தரமாக வந்து ஒரே பக்கத்து வீட்டில் இந்த பக்கத்து வீட்டில் திருமணம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி உண்மையிலே நிறைய பிரச்சனை நாங்கள் நேரடியாக போய் பார்த்துருக்கோம். வந்து உண்மையாக வந்து அது உங்களுக்கு தெரியுமா தெரியல, நாங்கள் சில விஷயங்களை வந்து வீடியோவில் போடக்கூடாதுன்றதுக்காக வந்து நாங்கள் அதெல்லாம் வீடியோவில் அதிக கேவலமாக மற்ற யூடியூபர்ஸ் மாதிரி எப்படி போடுறாங்கன்னு சொல்லி தெரியல, அதிக கேவலமாக போடக்கூடாதுன்றதுக்காக வந்து நாங்கள் அப்படியான காணொலிகள் வந்து பதிவேற்றம் செய்கிறதே இல்லை, தனி வந்து எடுக்கிறதே இல்லை. ஆகலும் கடுமையாக கஷ்டமாக இருந்தால் நாங்கள் நேரடியாக கதைச்சி அவங்களுக்கான உதவியை எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்போம். உண்மையிலே வந்து அப்படியான வீடியோக்கள் வந்து நாங்கள் மேக் பண்ணுறோம் இல்லை. ஆனால் உண்மையிலே அவ்வளோ கேவலமான செயல் எல்லாம் வந்து நடந்திருக்கு. அதான் வந்து உண்மை. அடுத்த கமெண்ட் வந்து அடுத்தது போட்டிருக்காங்க, இந்த செய்தியை விலக்கி விடுங்கள், இது தேவையற்றது அப்படின்னு போட்டிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி 1,00,000 தான் இப்படி நடப்பது, தகப்பன் மகள் போன்றதும், இவற்றை வெளியிடாமல் புறக்கணிப்பது நல்லது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. கண்டிப்பாக இப்படியான கமெண்ட்டுக்காக தான் நாங்கள் அந்த காணொலியை வந்து டிலீட் பண்ணாங்க. அதாவது 100ல் 1 தான் இப்படி நடக்குதுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. கண்டிப்பாக அதுவும் உண்மைதான். ஆனால் வந்து இப்போ எனக்கு தெரிஞ்சன்னு வந்து தெரியலை, இப்படியான நிறைய விஷயங்கள் வந்து கேள்விப்படைக்கில் வந்து ஒரு நம்மளுக்கே ஒரு அசிங்கமாக இருக்குது. அதுலேருந்து தான் கண்டிப்பாக இப்படியான விஷயங்கள் நடக்கக்கூடாது, நீங்களும் கவனமாக இருங்கன்றதுக்காக வந்து நாங்கள் அந்த வீடியோ பதிவேற்றம் செஞ்சுருந்தாங்களே. ஆமாம், அப்போ எவ்வளோ வந்திருக்கேன். இது விழிப்புணர்வை ஏற்படுத்தாது, தயவு செய்து இதை நல்வழிப்படுத்தாது. அண்ட் அதே மாதிரி இதை பற்றி பேசாமல் இருப்பது நல்லது, தயவு செய்து காணொலி ஒளிபரப்ப வேண்டாம், இது நல்லதில்லை அப்பா. இது மாதிரி பல கமெண்ட் வந்து வந்துட்டுருக்கு. அதாவது இது நாள் வரைக்கும் வராத அளவுக்கான நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து இந்த வீடியோக்களுக்கு கீழே வந்து வந்துட்டுருக்கு. அதுவும் ஒரு ஐடி 2 ஐடி என்ன பிரச்சனை இல்லை, 2-3 ஐடிகள் சேர்ந்து வந்து இந்த கமெண்ட் வந்து வந்துட்டுருக்கு. ஓகே, அப்போ இவ்வளோ பேர் வந்து சொல்கிறாங்கன்னு சொன்னால் அதில் ஏதாச்சும் ஒரு அர்த்தம் இருக்கும், ஏதாச்சும் ஒரு காரணத்தினால தான் பண்ணுறாங்க அப்படி சொல்லி அவங்களோட சைட்லேயும் இருந்து நாங்கள் இருந்து யோசிச்சு தான் இப்போ இந்த ஒரு வீடியோ நாங்கள் டில் பண்ண வேண்டியதாக வந்து இருக்குது. நாங்கள் பல பேச்சுக்கள்லாம் வேண்டி பல காணொலிகள்லாம் வந்து விழிப்புணர்வுக்கு வந்து கொண்டு சேர்த்துருக்கிறோம். பட் இந்த ஒரு காணொலியை வந்து ஏன் நிறைய பேர் வந்து நெகட்டிவாக பார்க்குறாங்க அப்படி சொல்லி வந்து தெரியாது. அது உண்மையிலே வந்து எங்களுக்கும் ஒரு அசிங்கமாக தான் இருந்தது. ஏனெண்டா அப்படியான ஒரு விஷயத்தை வந்து அப்படி கதைக்கிற வாய் விட்டு அப்படி சொல்கிறேன்னு சொல்லி, ஏனெண்டா அவ்வளோ ஒரு கல்தரமான செயல். ஸோ ஆனால் வந்து அதில் அடிச்சுருந்தாங்களே வந்து இப்போ ஒரு 22 வயது பிள்ளைன்னு சொல்லி சொன்னால் அந்த பிள்ளைக்கு வந்து என்ன சொல்கிற ஒரு தெளிவான அறிவு இருக்கும். ஆனால் இது வந்து எப்படி நடந்ததுன்னு சொல்லி தெரியலைன்னு சொல்லி அப்போ அந்த இதில் தான் நாங்கள் அந்த வீடியோ போட்டுருந்தாங்க. ஆனால் முக்கியமான ஒரு விஷயம், அதில் யார் எங்கே நடந்தது எப்படி நடந்ததுன்ற ஒரு விஷயமே நாங்கள் ஃபுல்லாக சொல்லவே இல்லை. இப்போ சில பேர் வந்து சொல்லியிருந்தாங்கள் வந்து இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்காது, நாங்களும் கூட கடைச்சிருக்கலாமான்னு சொல்லி யோசிப்பீங்கள் வந்து அப்படியும் வந்து கமெண்ட் வந்துருந்தேன்னு நினைக்கிறேன், தெரியலை. ஆனால்
உண்மையான ஒரு விஷயம். அதை நாங்கள் ஆதாரபூர்வமாக வந்து நிரூபிக்க முடியாது. நீங்கள் அப்படி பார்க்கணும்னா நியூஸ் சேனல்கள் நிறைய இருக்குது இலங்கை சம்மந்தமாக. அப்படி இல்லைன்னு சொன்னால் எங்கள்கிட்ட சேனல் நம்பருக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள், எந்தெந்த நியூஸ் சேனலில் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த வீடியோக்களை வந்து வேணும்னா உங்களுக்கு நாங்கள் அனுப்பி வைக்கிறோம். கண்டிப்பாக அனுப்பி வைப்போம். வந்து அதையும் தாண்டி நேற்று முந்தினாவது ஒரு சம்பவம் நடந்திருந்தது. யாழ்ப்பாணத்தில் ஒரு சின்ன பிள்ளைன்னு ஒரு சின்ன பிள்ளைக்கு வந்து 3 மாத குழந்தை இருக்கு நினைக்கிறேன். தாய் வந்து பால் கொடுத்துருக்காங்க. பால் அறந்தினதுக்கு அப்புறமா வந்து பிள்ளை தூங்கிருக்கு. தாய் வந்து நினைச்சிருக்காங்க பிள்ளை தூங்கிக்கிட்டு தான் இருக்குது அப்படி சொல்லி சில மணி நேரத்துக்கு அப்புறமா வந்து தாய் எழுப்பி பார்த்துருக்கா, என்ன பிள்ளை வந்துட்டு எந்த ஒரு உணர்ச்சியெல்லாம் இருக்குது அப்படி சொல்லி ஒரு டவுட்டில் தான் வந்து பிள்ளையை தட்டி எழுப்பி பார்த்துருக்காங்க. பிள்ளைக்கு வந்துட்டு அந்த ஸ்பாட்டில் வந்து உயிர் போயிருந்திருக்கு. அதுக்கு பிறகு தான் வந்து தெரியும். அவங்க ஹாஸ்பிட்டலில் கொண்டு போனதும் அங்கே வந்து சொல்லியிருக்காங்க பிள்ளைக்கு அங்கே உயிர் வந்து போயிட்டு அப்படின்னு சொல்லி. அந்த வீடியோவில் வந்து டிக்டாக்ல பார்த்து நான் வந்து அந்த பிள்ளையை அடக்கம் பண்ணுற வரைக்கும் வந்து அந்த வீடியோ எடுத்து போட்டிருந்தவங்களே நான் டிக்டாக்லாம் பார்த்துருந்தேன். நான் வந்து உண்மையிலே அதை பார்க்கக்குள்ளே சரியான கவலையாக இருந்தது. ஒரு வளர்ந்தவங்க ஒருத்தங்க சாரதை தாண்டி வந்து ஒரு சின்ன பிள்ளையாக இருக்கக்குள்ள நமக்கு நிறைய ஆசை வரும். அந்த பிள்ளைகளில் நிறைய அன்பு வரும். பார்க்கக்குள்ளே தூக்கி கொஞ்சைக்குள்ள எல்லாம் வந்து ஒரு ஆசை வரும். நம்மளையும் தாண்டி வந்து பெற்றவங்களுக்கு அவ்வளோ ஒரு விருப்பமாக இருக்கும் தன்னை பிள்ளைகள் கையில் கிடைச்சிருக்குன்னு சொல்லி. நிறைய பேருக்கு தெரியும் எத்தனை பேர் அந்த பிள்ளை வர்றதுக்காக இந்த கோயிலெல்லாம் போய் பார்த்தா தெரியும் அவ்வளோ கட்டியிருப்பாங்கன்னு சொல்லி. ஸோ அவங்கள ஆசைப்பட்டு நிறைய நாளைக்கு அப்புறமா வந்து ஒரு பிள்ளைய கிடைக்கக்குள்ள வந்து அந்த பிள்ளைகளுக்கு இப்படியான சம்பவம் நடக்கக்குள்ள சரியான கவலையாக இருக்கும். உண்மையிலே அதை அந்த வீடியோ பார்த்து எங்களுக்கும் கவலையாக இருந்தது. அப்படியான நியூஸ் எல்லாம் வந்து சோஷியல் மீடியாவில் பரவப்பட்டு வருது. நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. ஸோ உண்மையாக வந்து அதெல்லாம் வந்து இப்போ நாங்கள் ஒவ்வொரு நாளும் இப்படியான வீடியோக்கள் வந்து போட்டுக்கொண்டு இருக்கிறதில்ல. இது சம்மந்தமாக நியூஸ் சேனல் ரிப்போர்ட் சேனல்னு சொல்லி நிறைய இருக்குது. ஸோ அவங்க வந்து இது சம்மந்தமான வீடியோக்கள் போட்டுக்கொண்டிருப்பாங்க. அவங்களும் மேலே ஓகே நீங்கள் வந்து தெளிவாக இருங்க பார்த்துக்கொள்ளுங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க வந்து. ஆனால் நிறைய பேர் சொன்ன மாதிரி வந்து 1000 இல்லை 100க்கு ஒரு வீதமான ஒரு 5 வீதமான ஆக்கள் வந்து 5 வீதமாக ஆக்களுக்கு இப்படியான பிரச்சனைகளும் அது வந்து இப்படி சமூக சீர்கேடான இந்த விஷயங்களும் வந்து செய்யக்கூடும் வந்து. ஸோ அவங்க எல்லாரும் வந்து கொஞ்சம் கவனம் செலுத்தி இப்படியான பிரச்சனைகளை பார்த்தாங்கன்னு சொல்லி சொன்னால் கண்டிப்பாக என்ன சொல்கிறேன் இப்படியான சமூக சீரர்களான பிரச்சனைகளும் அந்த வந்து இப்படியான இழப்புகளும் வந்து தவிர்த்து கொள்ளப்படும். உண்மையிலே அந்த வீடியோவை பார்த்த எனக்கே வந்து கவலையாக போனது வந்து அது சோஷியல் மீடியாவில் பயந்துருக்காங்க. நாங்கள் அதை வந்து வீடியோவில் வந்து போட இயலாது. நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக என்ன சொல்கிறது, அதாவது இப்போ நாங்கள் போட்ட இந்த ஒரு வீடியோ இதில் எங்களுக்கும் பேசுறதுக்கு ஒரு விதமாக இருக்குது, அதை பார்க்குற உங்களுக்கும் ஒரு விதமாக இருக்குது. அதை பப்ளிக் பண்ண வேணாம்னு சொல்கிறீங்க. ஆனால் சில விஷயங்களை நம்ம பேச முடியாட்டும் ஓப்பனாக சொல்லி தான் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல்ல வந்து பிள்ளைகள் அந்த மாதவிடாய் அதெல்லாம் வந்து வெளியில் ஓப்பனாக பேசுகிறதுக்கு நிறையவே பயப்படுது. ஆனால் இப்போ நிறைய சேனல்களில் விழிப்புணர்வாக சரி அது மாதிரி ஒரு திரைப்படத்திலேயே சரி இதெல்லாம் சொல்லி தான் ஆகணும். வெளியில் இதெல்லாம் வைக்கப்படுற விஷயங்கள் இல்லை வந்து மாதவிடாயெல்லாம் வந்துட்டு பெண்கள் வந்து எவ்வளோ அவஸ்தைப்படுறாங்க அப்படிங்கிறத வந்து ஆண்கள் வந்து அறிஞ்சு ஆகணும். அண்ட் வந்துட்டு அண்ணன் தம்பியை வந்துட்டு பாமஸ் கோயில்னு சொன்னால் கடைக்கு போயிட்டு நீங்கள் இதை வேண்டிட்டு அப்படி சொல்கிறதுக்குலாம் வந்து பயப்பட தேவையில்லைன்னு சொன்னால் கூட பிறந்த சகோதரங்கள் அப்படின்லாம் சொல்லி வந்து பல இதை வந்து நிறைய சேனலில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி காணொலியாக வெளியிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த இது வந்து நாங்கள் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தோம். அண்ட் அதே மாதிரி இந்தியாவை எடுத்துக்கொண்டு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே ஒரு பிரபலமான ஒரு தொலைக்காட்சி சேனல் இருக்குது. அதில் ஒரு ஷோவே பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்படியான சம்பவங்களை அடுத்தடுத்து அவங்கள நேரடியாக அந்த ஷோக்குள்ள கொண்டு வந்து பேட்டி கண்டு அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். அதான் உண்மையாக வந்து இலங்கையில் இப்படிலாம் சொன்ன மாதிரி வந்து இப்படியான பிரச்சனைகள் வரைக்கும் அதாவது என்ன சொல்கிற அந்த பொம்பளைக்கு சம்மந்தமான பிரச்சனைகள் வரைக்கும் வந்து அது சம்மந்தமாக வந்து இலங்கையில் இருக்கிற நிறைய பேருக்கு வந்து தெளிவூட்டல் எல்லாம் இருக்குது. அதாவது கூட பிறந்த தம்பியாக இருக்கட்டும் அண்ணாவாக இருக்கட்டும் அதை வந்து சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. அப்படி சொல்லிக் கொடுத்தா தான் அந்த பிள்ளைக்கு வந்து ஓகே இது எந்த யார் அப்படியான அந்த அறிவு வந்து வளரும். ஸோ அதை நேற்று அந்த விஷயத்தை பார்க்கக்குள்ள வந்து எனக்கு அந்த கவலை இருந்தது. ஸோ இப்படியும் அந்த பிள்ளைகளுக்கு விளங்கப்படுத்தியிருந்தா பிள்ளைகளுக்கு 6 தம்பியா 6 அண்ணாண்டா என்ன அத்தானண்டா என்னன்னு சொல்லி அந்த ஒரு தெளிவூட்டல் வந்திருக்கும். ஸோ அதுதான் உண்மையான விஷயம். அந்த விஷயத்தை எல்லாரும் சொல்லிக் கொடுக்கணுன்றதுக்காக தான் அந்த காணொலி வந்து நாங்கள் அப்லோட் பண்ணியிருந்தாங்க. உண்மையிலே அது எல்லாரையும் பாதிச்சிருந்தா கண்டிப்பாக நான் வந்து அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம். என்ன கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்துருந்த எல்லாருமே வந்து நீங்களும் உங்களுக்கு ஒரு நல்ல கருத்தாக விளங்கியிருப்பீங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அதை நினைச்சு கொண்டு கண்டிப்பாக அடுத்தடுத்த கட்டங்களுக்கு என்ன சொல்கிறேன் இப்படியான பிரச்சனை நடக்க விடாமல் தடுக்கிறது நம்மளோட கடமை. அது வந்து சமூகத்தை திருத்துறது. இப்போ நீங்கள் சொல்லுங்கள் இப்படி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறது சமூக சீர்கேடுன்னு சொல்லி தெரியலை. இதை விட இவ்வளோ பட்டு கேவலமான வீடியோ எல்லாம் வந்து இருக்குது சோஷியல் மீடியாவில் இன்டர்நெட்டில் எல்லாம் இருக்குது. ஸோ அப்படியெல்லாம் வீடியோ பதிவேற்றம் செஞ்சு கொண்டும் இருக்கிறாங்க இப்போ வந்து நிறைய கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் மாதிரி வந்து.
ஆனால் அதையும் தாண்டி ஒரு விழிப்புணர்வு காணொலியாக போட்டது வந்து சமூக சீர்கேடு என்று சொல்லி சொன்னால் அதை அப்படி ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லி தெரியலை. சரி, அப்படி சமூக சீர்கேடாக இருந்தால் அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோமே. மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம். அண்ட் முடிஞ்ச அளவுக்கும் சில விஷயங்களில் சமுதாயத்தில் நம்ம ஓப்பனாக பேசணும், பேசி தான் ஆகணும். பேசினா தான் வந்து இது வந்து அடுத்த விஷயங்கள் வந்து நடக்காமல் நம்ம காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு தெளிவூட்டல்களை சில பேர் வந்து புரிஞ்சு கொள்ளுங்க. என்ன சொன்னால், தலைக்கு மேலே வெள்ளம் போனதுக்கு அப்புறமா வந்து நீங்கள் என்ன பண்ணி வந்து அது வந்து அதுக்கு சமமாக தம்பி, அதாவது வந்து இது சரி செய்ய போகிறது கிடையாது. ஸோ வெள்ளம் வாரத்துக்கு முன்னாலே வந்து நம்ம அணை கட்டி ஆகணும் அப்படி சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் நம்மளோட தலைக்கு மேலே இப்போ வெள்ளம் போய்கிட்டு இருக்குது. நம்ம வெள்ளம் போகிறதுக்கு முன்னால் அணை கட்டலை, பட் இப்போயாச்சும் கொஞ்சம் இறங்கி செய்யலான்றதுக்காக வேண்டி நம்ம சொன்னோம். ஆனால் அதுவும் பிள்ளை என்று சொல்கிறது டைமில் வந்து நம்ம ஒன்றும் பண்ணிடலாது. பட் இருந்தாலும் நாங்கள் மறுபடியும் சொல்லிக்கொள்கிறது, சமுதாயத்தில் இப்படியான சில சம்பவங்கள் நடக்குதுன்னு சொன்னால் இப்போ பேரண்ட்ஸ்மார் பிள்ளைகளை வந்து நல்ல முறையில் வந்து கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. என்று சொன்னால் நாளைக்கு உங்களோட பிள்ளைகளுக்கு அடுத்தவங்க கவுன்சிலிங் கொடுக்குற அளவுக்கு கூட்டி போகிறத விட உங்களோட பிள்ளைகளோட டைமை செலவழித்து ஒரு 30 நிமிஷமோ ஒரு 20 நிமிஷமோ 10 நிமிஷமோ இருந்து அவங்கள்ட்ட இன்றைக்கி என்ன நடந்தது, இன்றைய நாள் எப்படி போச்சு, சந்தோஷமாக போச்சா, இங்கே டியூஷனுக்கு போயிருந்தா ஓகே, இன்றைய நாள் ஓகேவா, டியூஷனில் ஓகேவா, ஸ்கூலுக்கு போயிருந்தா ஓகேவா, இன்றைக்கி பிள்ளையோட பர்த்டே பார்ட்டி போயிருந்தா ஓகேவா அப்படிங்கிறத கேளுங்க. இது பிள்ளைகள் எங்கே போயிட்டு வருது, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பிள்ளை ஸ்பெஷல் கிளாஸுக்கு போகுது, சரி போயிட்டு வா, பேக்கை தூக்கி போட்டுட்டு போகுதுகள், எங்கே போகன்றது பார்க்குறதுல வந்துருச்சு. பிள்ளை வந்து காசு கேட்குது, அந்த பீஸ் கேட்குது, இந்த பீஸ் கேட்குது, தூக்கி கொடுக்குறோம். என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு சொல்லி பின்னால் போய் பார்க்குறதே கிடையாது. எனக்கு தெரிஞ்சது ஒரு 20 வீதமான ஆட்கள் தான் வந்து பேரண்ட்ஸ் தான் வந்து கவனிப்பாங்க நினைக்கிறோம், நோக்கி கவனிப்பாங்க. மற்றவங்களை வந்து உண்மையிலே வந்து ஏனோ தானு விட்டுருவாங்க. ஆனால் கண்டிப்பாக எல்லாரோட கடமையும் அதை நம்ம வந்து பார்க்கணும். பின்னால் சொன்ன மாதிரி வந்து ஒவ்வொரு பிள்ளைகளும் போயிட்டு வந்தால் கிளாஸுக்கு போயிட்டு வந்தால் என்ன நடக்குது, கிளாஸில் என்ன படிக்கிறீங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் சரியாக கேட்கணும். நீங்கள் மனம் விட்டு பேசணும். நம்ம மனம் விட்டு பேசாட்டி தான் அந்த இடத்துக்கு அந்த பிள்ளைகளுக்கு யாராச்சும் ஒரு ஆள் தேவைப்பட்டோ இல்லை அந்த டைமில் வந்து நம்ம பேசுகிற மாதிரி வேற ஆள் வந்து பேசக்குள்ள வந்து அவங்களுக்கான அந்த தப்பான எண்ணங்களோ இல்லை அப்படியான விஷயங்கள் வந்து பிள்ளைகள் ஈடுபடுதுன்னு. கண்டிப்பாக வந்து பிள்ளைகளோட முடிஞ்ச அளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஃப்ரீ டைமில் வந்து பிள்ளைகளை வெளியில் பீச்சோ பார்க்கோ ஃபேமிலியாக சேர்ந்து கூட்டி வாங்க. வெளிநாடுகள் நடக்கிற மாதிரி நம்ம நாட்டில் அப்படி நடக்கிறது இல்லை. இப்போ தாய் ஒரு ஸ்கூட்டி வந்து தகப்பன் ஒரு பக்கம் வேலை, தாய் வந்து பிள்ளைய ஸ்கூலுக்கோ இல்லை டியூஷனுக்கோ போய் ஏற்றி கொண்டு விட்டுட்டு வருது. தாய் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போய் சொன்னால் தாய் வந்து ஸ்கூட்டியை கொண்டு போயிடுவாங்க. பிள்ளை வந்துட்டு அன்னைக்கு நான் பஸ்ஸில் போயிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு பிள்ளை போகுது. ஆனால் அங்கே பார்த்தா நடக்கிறது வேறு. இது நாங்கள் எங்கள்கிட்ட கண்ணூடாக பார்க்குற விஷயங்கள். ஸோ அதனால் அந்தளவுக்கு வந்து மாற்ற விட்டுறாதீங்க. நாளைக்கு பாதிக்கப்பட போகிறது உங்களோட பிள்ளைகள் பாதிக்கப்பட்டதுக்கு அப்புறமா தான் நீங்கள் மனசு உடைஞ்சு நீங்கள் பாதிக்கப்பட போகிறீங்க. ஸோ வெள்ளம் வாரத்துக்கு முன்னால் எப்போவுமே நம்ம அணை கட்டணும். கண்டிப்பாக ஒரு காலத்தில் முதல்லாம் வந்து நாங்கள் ஸ்கூல்லாம் விட்டு வந்தோம்னு சொன்னால் எங்கிட்ட கொப்பிகளை தூக்கி பார்ப்பாங்க, நீங்கள் என்ன படிச்சிருக்கா, என்ன செஞ்சிருக்கா, நாளைக்கு ஒப்படை எதுவும் செய்ய சொன்னதா, ஓகே ஒப்படை செய்ய சொன்னால் தென்னமட்டையில் போய் ஓலை குளிக்கணும், அது குளிக்கணும், இது குளிக்கணும், வீட்டாக்குள்ளே சேர்ந்துருந்து செய்யணும். அப்படி எங்களுக்கு நேரம் போயிடும். அம்மா வந்து மாவு அரைச்சிட்டு வர சொல்லுவாங்க, அங்கே போய் சொல்லுவாங்க, அப்படி சொல்லி நேரங்கள் போயிடும். ஃபுல் 24 மணி நேரமும் இந்த நேரம் சொல்லி நம்ம ஒதுக்கி வச்சிருப்போம், அது கண்டு போயிடும். ஆனால் இப்போ சில பிள்ளைகளுக்கான டைம்கள் வந்து வேறுபடுது. சில பிள்ளைகள் வந்து வேற துறைகளுக்குள்ள உள்வாங்குதுன்னு சொன்னால் அதுக்கான காரணம் பேரண்ட்ஸாக தான் இருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பிள்ளைகளில் கொஞ்சம் அவதானமாக இருங்க. அதுக்காக வந்து உங்களோட பிள்ளைகளோட ஸ்கூல் பேக்கில் ஜிபிஎஸ் தூக்கி போடுறதோ அப்படியெல்லாம் சொல்லலாங்க. நீங்கள் வாயால் பேசி கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் பிள்ளைகள் வந்து நல்லபடியாக இருக்கும். கண்டிப்பாக அதான் என்ன சொல்கிறேன், சின்ன பிள்ளைகள்கிட்ட கதைச்சாலே போதும், மனம் விட்டு பேசிக்குள்ள வந்து கண்டிப்பாக அந்த விஷயம் சம்மந்தமாக வந்து அவங்க வழிப்படையாக சொல்லுவாங்க. ஒரு ஃப்ரெண்ட்லியாக பழையக்குள்ள வந்து அப்படி தான் இருங்கோ. கண்டிப்பாக என்ன இருந்தாலும் இப்போ நாங்கள் இது சம்மந்தமாக பேசாமல் விட்டுட்டு போயிருக்கலாம். ஆனால் எங்களை நேசிக்கிற நிறைய பேர் இருக்கிறாங்க. எங்களை எங்கே போய் கண்டாலும் இல்லை எந்த இடத்துல போய் கண்டாலும் கதைக்கிறதுக்கு வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அவங்கள் அவ்வளோ பேரும் வந்து உண்மையிலே எங்களை நேசிக்கிறதுக்காகத்தான் நாங்களும் ஒரு நல்ல விஷயங்களை வந்து வழியில் வந்து சொல்கிறேன். அதான் வந்து உண்மையான விஷயம். எல்லா விஷயம் சம்மந்தமாக நாங்கள் வந்து பேச மாட்டோம். எப்போயாவது இருந்து போட்டு வந்து ஒரு சில விஷயம் சம்மந்தமாக எடுத்து போடுவோம். அதுவும் சில டைமில் வந்து பிரச்சனையாகுதுன்னு அது எங்களுக்கு தெரியலை. சரி, ஓகே. இருந்தாலும் வந்து இறுதியாக வந்து சொல்லிக்கொள்வது சொன்ன மாதிரி வந்து நாங்கள் நேற்று போட்ட காணொலி யார் மனதாவது பாதிச்சிருந்தாலோ இல்லை அது நீங்கள் சொன்ன மாதிரி சமூக சீர்கேடான ஒரு விஷயமா இருந்தாலோ அதுக்கு நாங்கள் வந்து மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம். அண்ட் இதுக்கு மேலே இந்த விஷயத்தை பற்றி நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல. வேறொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு இந்த வீடியோவிலிருந்து விடைபெற்று செல்கிறோம். நன்றி, வணக்கம்.